அதையே நம்ம சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஏன்னா எல்லா இடத்துலையும் 20 அடி 18 அடி அந்த மாதிரி கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது சொல்கிறதே தனியாக ஒரு சொல்ல வேண்டியதாகி போச்சு. அப்படி இருக்குது இப்போ நம்ம ரியல் எஸ்டேட் நிலமை. ஆமாங்க, நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பேஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏரியா நம்ம ஊரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட்டை தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். 60 lakhs பட்ஜெட்டில் நம்ம சென்னையில் வீடு பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட மறந்துடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி லேண்ட் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் கம்மி தான். ஆனால் நீங்கள் அப்படி கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நினைக்கிறத விட நல்ல ஒரு பட்ஜெட் சேவ் பண்ண முடியும். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் கேட்ட காய்டாவில் இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆமாங்க, நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பேஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏரியா நம்ம ஊரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட்டை தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். 60 lakhs பட்ஜெட்டில் நம்ம சென்னையில் வீடு பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட மறந்துடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி லேண்ட் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் கம்மி தான். ஆனால் நீங்கள் அப்படி கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நினைக்கிறத விட நல்ல ஒரு பட்ஜெட் சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி கஸ்டமைஸ் ஆப்ஷன்லேயும் நீங்கள் வீடை கட்டிக்கலாம். உங்களோட சொந்த வீடை நீங்களே பார்த்து கட்டிக்க முடியும். நீங்கள் சூஸ் பண்ணுற பிளாட்லேயே நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி நான் பட்ஜெட் சேவிங் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வீடுன்னும் போது அந்த வீட்டுக்குனுடைய வேல்யூக்கும் சேர்த்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் பே பண்ணணும். ஆனால் லேண்டுக்கு அப்படி கிடையாது. லேண்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கும் அமௌண்ட் சேவ் ஆகும். அந்த விதத்தில் தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னவா இருந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, லேஅவுட்டை ரொம்ப நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. 33 feet ரோட், 30 feet ரோட், 24 feet ரோட் கொடுத்து இபி போஸ்ட்டோட ஸ்ட்ரீட் லைட்டோட போல்ஸ் இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. நல்ல டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லேஅவுட்டை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக டெவலப்பருடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனுக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முக்கியமான விஷயம், நீங்கள் வரும்பொழுது இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு உங்களால் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. டீம்ஸ் நிறையா இருக்காங்க. இன்ஜினியர் வசந்த் யார் அப்படின்றது நம்ம கொலாப் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வரும்பொழுது கால் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே ஆளும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த சைட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் ஊரப்பாக்கம்ல இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் ஆதனூரில் இந்த லேஅவுட் லொக்கேட் ஆகியிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையோட புது பஸ் ஸ்டாண்ட், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோக்குள்ள ப்ரொபோசலும் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சங்கரா வித்யாலயா ஸ்கூலும் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ளைஓவர் இருக்குங்க. அது வழியாக நீங்கள் இந்த லேஅவுட்டுக்கு வரணும். அதே நேரத்தில் நீங்கள் நம்ம ஸ்ரீராம் கேட்வே அவுட்டர் ரிங் ரோட் வழியாகவும் நீங்கள் வர முடியும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய மன்னிவாக்கம் ஆதனூர் ஊரப்பாக்கம் கனெக்டிங் ரோடையும் ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குள்ள ப்ரொபோசல் இருக்குது. கனெக்டிவிட்டி வைஸில் இந்த சைட் வந்து எனக்கு திருப்திகரமாக இருந்தது. நல்ல ஒரு புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியா. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் அந்த பக்கம் ஒரு 2 பிளாட் தாண்டி ஒரு பிளாட்லேயாவது வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்குது. இந்த கேடரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹோலிசா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குங்க. வேலம்மாள் நியூஜென் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருந்த மாதிரி சங்கரா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. ஸ்ரீ நிகேதன் பாடசாலா ஸ்கூல் இருக்குது. காலேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய இன்டர்நேஷனல் இருக்குது. நான் படித்த கிரசன்ட் இருக்குது, பெரிய இன்டர்நேஷனல் இருக்குது. நான் படித்ததை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அது வழியாக நீங்கள் வண்டலூர் கிளம்பாக்கம் ரோடையும் அசஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎம்ஜி இருக்குது. நீங்கள் சுற்றி கூட போக தேவையில்லை. இப்படியே கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட் கூட இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த சைட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸினுடைய பொதிகை கார்டன். இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2.5 acres லேண்ட் ஏரியாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 55 plots பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 55 plotsல வந்து பார்த்திங்கன்னா 746 square feetலேருந்து 1467 square feet வரைக்கும் ஆல் ஃபேஸிங்கில் இப்போ பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்தது வந்து 800 square feet சைஸ் ரேஞ்சில் 21 plot நம்பர் நான் பார்த்துருந்தேன். பிளாட் நல்லா இருந்தது, நல்ல ஒரு ஈவென்ட் சைஸாகவும் இருந்தது. சவுத் ஃபேஸிங்கில் இருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா புது லேஅவுட் இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் பிளாட் கூட அவைலபிள் இருக்குங்க. இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி சின்ன லேஅவுட், பட் இம்ப்ரெஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. 33 feet ரோட், 30 feet ரோட், 24 feet ரோட் என்ன கொடுக்கணுமோ அது கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அதையே நம்ம சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஏன்னா எல்லா இடத்துலையும் 20 அடி 18 அடி அந்த மாதிரி கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது சொல்கிறதே தனியாக ஒரு சொல்ல வேண்டியதாகி போச்சு. அப்படி இருக்குது இப்போ நம்ம ரியல் எஸ்டேட் நிலமை. இந்த ஸ்ட்ரீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்க்ரீட் ரோடாக போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இபி போல்ஸ் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க. இபி போல் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டு வர முடியுங்க. டிடிசிபி அண்ட் ரெராப் ரோட் லேஅவுட்டுங்க. இந்த லேஅவுட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4777 கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரீ புக்கிங் ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. இப்போ தான் இந்த ரேட் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்மளுக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக கால் பண்ணி பேசிட்டு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த கடையில் லேண்ட் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பை பாய்.